வண்டலூர் பூங்காவில் ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விலங்குகளுக்கு அளிக்கப்படும் உணவு மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார். சென்னை அடுத்து வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் சில தினங்களுக்கு முன்பு கொரோனா தொற்றால் நீலா என்ற 9 வயது பெண் சிங்கம் உயிரிழந்தது. மேலும் தொற்று பாதிக்கப்பட்ட 8 சிங்கங்களில் கவிதா, புவனா என்ற 2 பெண் சிங்கங்கள் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் உள்ளன. அவைகளை காப்பாற்றும் முயற்சியில் தொடர்ந்து மருத்துவ குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். சிங்கங்களை தொடர்ந்து மற்ற விலங்குகளுக்கு கொரோனா தொற்று ஏற்படாமல் இருப்பதற்காக மருத்துவ குழுவினர் மிகுந்த எச்சரிக்கையோடு கண்காணித்து வருகின்றனர். இந்நிலையில் வண்டலூர் மிருக காட்சி சாலைக்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டரி கார் மூலம் வலம் வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்ட சிங்கங்களை பார்வையிட்டார். மேலும் சிங்கங்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை மற்றும் உணவு முறைகள் குறித்து மருத்துவர்கள் மற்றும் பூங்கா ஊழியர்களிடம் கேட்டறிந்தார். மாநில வளர்ச்சிக் கொள்கை குழுவிற்கு புதிய உறுப்பினர்களை நியமனம் செய்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் 1971ஆம் ஆண்டு கருணாநிதி ஆட்சியில் உருவாக்கப்பட்ட மாநில திட்டக்குழு கடந்த ஆண்டு மாநில வளர்ச்சிக் கொள்கை குழுவாக மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. முதலமைச்சர் தலைமையில் செயல்படும் இந்த குழு மாநிலத்தின் வளர்ச்சிக்கான பரிந்துரைகளை தமிழக அரசுக்கு வழங்கும். இந்நிலையில் மாநில வளர்ச்சிக் கொள்கை குழுவை திருத்தி அமைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன்படி மாநில வளர்ச்சிக் கொள்கை குழுவின் துணைத் தலைவராக பேராசிரியர் ஜெயரஞ்சனும் முழுநேர உறுப்பினராக பேராசிரியர் ராம சீனிவாசனும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். பகுதி நேர உறுப்பினர்களாக விஜயபாஸ்கர், சுல்தான், அகமது இஸ்மாயில், தீனபந்து, TRP ராஜா, மல்லிகா சீனிவாசன், அமலோர் பவநாதன், சிவராஜன், நர்த்தகி நடராஜ் ஆகிய 8 பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் 9 IPS அதிகாரிகள் உள்பட 26 காவல் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி மாநில மனித உரிமைகள் ஆணைய காவல் கண்காணிப்பாளராக சாந்தியும், குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்ற தடுப்பு பிரிவு காவல் கண்காணிப்பாளராக கிங்ஸ்லினும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு SP-யாக IPS அதிகாரி பொன்னியையும், சென்னை சைபர் கிரைம் பிரிவு SP-யாக சண்முக பிரியாவையும் மாற்றம் செய்துள்ள தமிழக அரசு மாநில போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு SP-யாக சுஜித் குமாரையும், மதுவிலக்கு அமலாக்க பிரிவு சேலம் மண்டல SP-யாக மகேஷ்குமாரையும் நியமித்துள்ளது. இதேபோல் காவல்துறை தலைமையக உதவி IG-யாக துரையும், சென்னை ரயில்வே காவல்துறை SP-யாக தீபா சத்யனும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். பொருளாதார குற்றப்பிரிவு காவல் கண்காணிப்பாளராக தங்கவேலும், மதுவிலக்கு அமலாக்க பிரிவு சென்னை மண்டல SP-யாக பெருமாள் உள்பட மொத்தம் 26 காவல் அதிகாரிகளை தமிழக அரசு இடமாற்றம் செய்துள்ளது. கொரோனா தடுப்பூசியை நேரடியாக கொள்முதல் செய்ய தமிழ்நாடு அரசு ஒப்பந்த புள்ளியை கோரியிருந்த நிலையில் எந்த நிறுவனமும் ஒப்பந்த புள்ளியை அளிக்கவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடு முழுவதும் 18 வயதுக்கு மேற்பட்டோர் தடுப்பூசி செலுத்த அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் தடுப்பூசி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்நிலையில் மாநிலங்களை தடுப்பூசிகளை நேரடியாக கொள்முதல் செய்து கொள்ளவும் மத்திய அரசு அனுமதி வழங்கியது. இதனைத் தொடர்ந்து தடுப்பூசி கொள்முதலுக்கு உலகளாவிய ஒப்பந்த புள்ளியை தமிழ்நாடு அரசு கோரியிருந்தது. அதன்படி 90 நாட்களில் 5 கோடி தடுப்பூசிகள் வழங்க தயாராக உள்ள நிறுவனங்கள் ஜூன் 5ஆம் தேதி வரை ஒப்பந்த புள்ளியை கோரலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இதுவரை எந்த நிறுவனமும் ஒப்பந்த புள்ளியை அளிக்கவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாளை முதல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அத்தியாவசிய கடைகள் திறக்கப்படுவதை அடுத்து கோயம்பேட்டில் அதிகாலை முதலே காய்கறிகள் இறக்குமதி செய்யப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் கடந்த மாதம் 24ஆம் தேதி முதல் தளர்வுகள் அற்ற முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனா தொற்றின் தாக்கம் குறைந்து வருவதை அடுத்து நாளை முதல் 14ஆம் தேதி வரை குறிப்பிட்ட மாவட்டங்களை தவிர பிற மாவட்டங்களுக்கு பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி காய்கறிகள், மளிகை உள்ளிட்ட அத்தியாவசிய கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை திறக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் அத்தியாவசிய கடைகள் திறக்கப்பட உள்ள நிலையில் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் அதிகாலை முதலே வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் காய்கறிகள் வர தொடங்கியுள்ளன. மொத்த வியாபாரிகள் பொருட்களை வாங்க அதிக அளவில் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைகளில் கோயம்பேடு மார்க்கெட் விடுமுறை அளிக்கப்பட்டு கடைகள் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையில்
ஊரடங்கிற்கு பின் கடைகள் திறக்கப்பட உள்ளதால் இன்று கோயம்பேடு மார்க்கெட் திங்கட்கிழமை போன்று காட்சியளித்து பரபரப்பாக இயங்கி வருகிறது. எல்லா கடைகளும் அரசு அறிவித்தது போல நாளைக்கு எல்லா வெளி மார்க்கெட்டில் இருக்க கடைகள்லாம் மளிகை கடை, காய்கறி கடை எல்லாம் திறக்கலாம்னு 5 மணி வரைக்கும் திறக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதனால் நாளைக்கு வியாபாரம் கொஞ்சம் பரவலாக மார்க்கெட்டில் இருக்கும். விலைவாசி நார்மலாகவே இருக்கும். மாநகராட்சி ஆணையர் ஆணையிட்டுள்ளார். அதாவது எல்லாரும் கண்டிப்பாக தடுப்பூசி போடணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இருக்காரு. அதனால் நாங்கள் இங்கே சிறப்பு முகாம் வச்சு நாளை காலைல 8 மணிக்கு எங்கள் வியாபாரிகளுக்கு சங்கத்தின் சார்பாக தடுப்பூசி போடணும்னு சொல்லி எல்லாரையும் வலியுறுத்தி போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சென்னையில் பெரும்பாலான பகுதிகளில் ஒரு நாளைக்கு முன்னதாகவே மளிகை, காய்கறி உள்ளிட்ட கடைகள் திறக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. தமிழகத்தில் நாளை முதல் 14ஆம் தேதி வரை தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை தமிழக அரசு நீட்டித்துள்ளது. அதன்படி மளிகை, காய்கறி, இறைச்சி உள்ளிட்ட கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை திருவல்லிக்கேணி மீர்சாக்கிபேட் சந்தையில் இன்று காலை முதலே பெரும்பாலான மளிகை மற்றும் காய்கறி கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. மேலும் 30க்கும் மேற்பட்ட தள்ளுவண்டி வியாபாரிகள் தங்களது வாகனங்களை சந்தையில் வரிசையாக நிறுத்தி வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அரசு அனுமதிக்காத மீன் வியாபாரமும் இப்பகுதியில் செயல்பட்டு வருகிறது. இதனால் கடைகளில் மக்கள் வழக்கம் போல் குவிய தொடங்கியுள்ளனர். இதனால் அப்பகுதியில் கூட்டம் அதிகரித்து தொற்று பரவும் அபாய நிலை உருவாகியுள்ளது. கருப்பு பூஞ்சைக்கான மருந்துகளை தனியார் மருத்துவமனைகள் கள்ள சந்தையில் விற்பனை செய்தால் கைது செய்யப்படுவார்கள் என நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் பகுதியில் உலக சுற்றுச்சூழல் தினம் மற்றும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 98வது பிறந்த நாளை முன்னிட்டும் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் KN நேரு, கொரோனா தடுப்பூசி போடப்பட்டதில் திருச்சி மாவட்டம் தமிழகத்திலேயே முதன்மை மாவட்டமாக விளங்குகிறது என்றும், கருப்பு பூஞ்சை நோய்க்கான மருந்துகளை தனியார் மருத்துவமனைகள் கள்ள சந்தையில் விற்றால் தகுந்த ஆதாரங்கள் இருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்றார். அப்படி இல்லையா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் 50 வந்திருக்கு. 50 பேரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றவங்களுக்கு தான் போட முடியும். வேற யாருக்கெல்லாம் வெளியில எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒருத்தர் நீங்க சொல்றது தப்பு. யாராவது அது மாதிரி ஆதாரபூர்வமாக இருந்தால் கொடுங்க, இன்னைக்கு சாயந்தரம் அரெஸ்ட் பண்ணி விடுவோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நேரடியாக மருத்துவமனையிலேருந்து மக்களுக்கு தான் நேராக போகுமே தவிர குறுக்க யாருக்கும் போகாது. அப்படி போய் ஏதாவது நீங்கள் ஆதாரபூர்வமாக சொன்னீங்கன்னா உடனே நடவடிக்கை. தென்மேற்கு பருவமழையை சமாளிக்க அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தின் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் தென்மேற்கு பருவமழை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், ஆட்சியர் அரவிந்த் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மனோ தங்கராஜ், கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தேவையான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் தயார் நிலையில் உள்ளதாக கூறினார். அத்துடன் அணை நிலவரங்கள் கண்காணிக்கப்பட்டு மழை சேதம் ஏற்படாத வகையில் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நமக்கு அப்படிப்பட்ட எந்த பெரிய டேமேஜஸ் வராமல் நம்ம பார்த்துடுவோம். நாங்கள் ஃபோர்காஸ்டையும் ரொம்ப கவனமாக பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால் அந்த பிரச்சனை வராது. இப்போ நீங்கள் டவுதே புயல் எதிர்பார்க்காம வந்தது தான். ஆனால் நம்ம டிஸ்ட்ரிக்டில் இப்போ ப்ரிப்பேர்ட்னஸ் உடனடியாக பண்ணனால தான் நம்ம இவ்வளோ தூரம் ப்ராப்ளம்ஸ் வராமல் நம்ம சால்வ் பண்ண முடிஞ்சது. அது நாங்கள் மட்டும் இல்லை, இயற்கையினுடைய தன்மைகளும் ஓரளவு காரணம் தான். அது நிச்சயமாக நிர்வாக ரீதியான ஒரு இடர்பாடுனால ஒரு பிரச்சனை என்று சொல்வதற்கான இடம் நாங்கள் அளிக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் அதுக்கு இந்த சீசனை சமாளிப்பதற்கான முழு தயார் நிலையில் இருக்கிறோம். ரசாயன கலப்பால் ஒசூர் தென்பெண்ணை ஆற்றில் துர்நாற்றத்துடன் கூடி நுரை பொங்கி காணப்படுகிறது. கர்நாடக மாநிலத்தின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக தமிழகத்தின் ஒசூர் அடுத்து கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் ஒசூர் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக அணைக்கான நீர்வரத்து 400 கன அடியில் இருந்து 560 கன அடியாக அதிகரித்துள்ளது.
இந்நிலையில் பாதுகாப்பு கருதி அணையில் இருந்து 3 மதகுகள் வழியாக 560 கன அடி நீர் தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனிடையே தனியார் தொழிற்சாலைகளின் ரசாயன கலப்பால் ஆற்றில் துர்நாற்றத்துடன் நுரை அதிக அளவில் பொங்கி காணப்படுகிறது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தமிழ் மொழியை மத்திய அரசின் ஆட்சி மொழியாக்க திமுக அரசு பாடுபடும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மொழி இன போராட்ட சாதனைகளில் ஒன்று தமிழ் மொழிக்கு ஒன்றிய அரசின் செம்மொழி தகுதி கிடைக்க செய்ததாகும் என குறிப்பிட்டுள்ளார். செம்மொழி தகுதிக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் எத்திசையும் தமிழ் மணக்க திமுக அரசு தொடர்ந்து உழைத்திடும் என கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அரசியல் சட்டத்தின் 8வது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள தமிழ் உள்ளிட்ட அனைத்து மொழிகளும் இந்திய ஒன்றிய அரசின் ஆட்சி அலுவல் மொழியாகிட திமுக உறுதியுடன் பாடுபடும் என தெரிவித்துள்ளார். திருமணம் முடிந்து 7 மாதங்களுக்கு பின் கூடுதல் வரதட்சணை கேட்டு தன்னை தவிக்க விட்டு சென்ற கணவரை மீட்டு தன்னுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என கன்னியாகுமரி மகளிர் காவல் நிலையத்தில் இளம்பெண் ஒருவர் புகார் அளித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் மருங்கூர் அருகே தோப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் பவ சங்கீதா. இவருக்கும் இதே பகுதியைச் சேர்ந்த ரதீஷ் என்பவரும் 6 வருடங்களாக காதலித்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டுள்ளனர். இருவரும் அதே பகுதியில் வீடு எடுத்து வாழ்ந்து வந்த நிலையில் 7 மாதங்களுக்கு பின் ரதீஷ் கூடுதலாக வரதட்சணை கேட்டு சண்டையிடுவதாகவும் தன்னை தனியாக தவிக்கவிட்டு அவரது குடும்பத்துடன் சென்றுவிட்டதாக பவசகீதா கன்னியாகுமரி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனால் தனது கணவரை மீட்டு தன்னுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என அவர் மனு அளித்துள்ளார். சென்னை சேத்துப்பட்டு அருகே முகக்கவசம் அணியாமல் வந்த பெண்ணுக்கு அபராதம் விதித்ததால் ஆத்திரமடைந்த பெண்ணின் தாயார் போக்குவரத்து போலீசாரை தகாத வார்த்தையால் மிரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேத்துப்பட்டு சிக்னலில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக சொகுசு காரில் முகக்கவசம் அணியாமல் வந்த இளம்பெண்ணை நிறுத்திய போக்குவரத்து போலீசார் அவருக்கு 500 ரூபாய் அபராதம் விதித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இளம்பெண் தனது தாயாருக்கு தொலைபேசி மூலம் தகவல் அளித்துள்ளார். இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த அப்பெண்ணின் தாயார் தான் ஒரு வழக்கறிஞர் என்றும் போலீசாரை வேலையை விட்டு தூக்கிவிடுவேன் எனவும் கூறி மிரட்டியுள்ளார். இதனிடையே அவரிடம் போலீசார் முகக்கவசம் அணிய வலியுறுத்திய நிலையில் மேலும் ஆத்திரமடைந்த அவர் தகாத வார்த்தைகளால் ஒருமையில் பேசி மிரட்டியுள்ளார். இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. இது தொடர்பாக கார் எண்ணை கொண்டு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அல்-கெய்தா தலைவர் அல் ஜவாஹிரி இறந்துவிட்டதாக சமீப காலங்களாக தகவல் வெளியான நிலையில் அவர் உயிருடன் இருக்க வாய்ப்புள்ளதாக ஐநா சபை தெரிவித்துள்ளது. அல்-கெய்தா பயங்கரவாத அமைப்பின் தலைவரான ஒசாமா பின் லேடன் கொல்லப்பட்ட பிறகு அந்த அமைப்புக்கு ஐமான் அல் ஜவாஹிரி பொறுப்பேற்றார். ஐமான் அல் ஜவாஹிரி உடல்நலக்குறைவு காரணமாக இறந்துவிட்டதாக சமீப காலங்களாக தகவல் வெளியானது. ஆனால் அதனை அல்-கெய்தா அமைப்பு உறுதிப்படுத்தவில்லை. இதனால் அவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்ற சந்தேகம் நிலவி வருகிறது. இந்த நிலையில் அல்-கெய்தா தலைவர் ஐமான் அல் ஜவாஹிரி இறந்ததை உறுதிப்படுத்த முடியவில்லை என்றும் அவர் உயிருடன் இருக்க வாய்ப்பு உள்ளதாகவும் ஐநா சபை தெரிவித்துள்ளது. நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வரும் அல்-கெய்தா அமைப்பு தலைவர் ஐமான் அல் ஜவாஹிரி ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இடையேயான எல்லைப் பகுதியில் வசித்து வருவதாக கூறப்படுகிறது.
அவர் உயிருடன் தான் இருக்கிறார் என்றும் உடல்நிலை மோசமாக இருப்பதால் பயங்கரவாதிகளின் பிரச்சார வெளியீடுகளில் அவர் பங்கேற்கவில்லை எனவும் ஐநா சபை தெரிவித்துள்ளது. சமூக வலைதளங்களில் தன்னை பற்றி வதந்தி பரப்பியவர்களின் மீது பெண் வன்கொடுமை உட்பட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி வலியுறுத்தியுள்ளார். கடந்த 2ஆம் தேதி தீ விபத்துக்குள்ளான கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் விளவங்கோடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான விஜயதரணி செருப்பு அணிந்தபடி சென்று பார்வையிட்டவாறு சித்தரித்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றப்பட்டது. இதனால் மனவேதனைக்கு ஆளான சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி தன்னை குறித்து அவதூறு பரப்பிய ரெஜின்ரா அஜின், அருண் ஷாஜி, அருண்குமார் ஆகியோர் மீது மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அவதூறு பதிவுகளை பரப்பியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் அவதூறு பரப்பியவர்கள் மீது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சட்டம், தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு அவர் கோரிக்கை விடுத்தார். வேண்டுமென்றே மத கிளர்ச்சியை உண்டு பண்ண வேண்டும், வேண்டுமென்றே ஒரு பெண்க்கு எதிரான வன்கொடுமையை நிகழ்த்த வேண்டும், சைபர் கிரைம், ஐடி கிரைம் என்று இத்தனை கிரிமினல் நடவடிக்கையோடு இது போன்ற பதிவுகளை சமூக வலைதளங்களில் உருவாக்கியது நேற்றைய தினம் என் கவனத்திற்கு வரப்பெற்று அவைகளெல்லாம் அந்த சமூக வலைதள கணக்குகளை எல்லாம் பதிவிட்டு அதையெல்லாம் எடுத்து தற்பொழுது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறேன். ஹரியானாவில் கைது செய்யப்பட்ட விவசாயிகளை விடுவிக்க வலியுறுத்தி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சக விவசாயிகள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஹரியானா மாநிலத்தில் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்திய விவசாயிகள் டொகோனா தொகுதி எம்எல்ஏ தேவேந்திர சிங் பாப்லியின் காரை முற்றுகையிட்டு முழக்கங்கள் எழுப்பினர். அப்போது எம்எல்ஏ கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. எம்எல்ஏவின் காரை முற்றுகையிட்டு தாக்கியதாக விவசாயிகள் பலர் கைது செய்யப்பட்டனர். விவசாயிகளிடம் கடுமையாக பேசியதற்கு மன்னிப்பு கேட்டுள்ள எம்எல்ஏ தமது வாகன அணிவகுப்பு மீது கற்களை வீசி தாக்கியவர்களை மன்னித்து விட்டதாகவும் அவர்கள் மீது கொடுத்த புகாரை திரும்ப பெறுவதாகவும் கூறினார். ஆனாலும் கைது செய்யப்பட்ட விவசாயிகள் விடுவிக்கப்படவில்லை. எனவே அவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் எம்எல்ஏவை கண்டித்தும் டொகோனா காவல் நிலையத்திற்கு வெளியே நேற்று இரவு முதல் விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். இதில் பாரதிய கிசான் யூனியன் தலைவர் ராகேஷ் திகாயத் உள்ளிட்ட பலர் பங்கேற்றுள்ளனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவுகிறது. எம்எல்ஏ பாப்லி மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யாவிட்டால் நாளை மாநிலம் முழுவதும் உள்ள காவல் நிலையங்களை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என விவசாயிகள் சங்கம் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். திமுக ஆட்சியில் அனைத்துமே வெளிப்படைத் தன்மையுடன் தான் உள்ளது என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனி முருகன் கோவிலில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு மேற்கொண்டார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக அரசு அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து தொற்று பரவலை தடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாக கூறினார். மேலும் தொற்று பாதிப்பு, பலி எண்ணிக்கை உட்பட அனைத்திலுமே திமுக அரசு வெளிப்படைத் தன்மையுடன் செயல்படுவதாக தெரிவித்த அவர் ஜெயக்குமார் போன்ற ஒரு சிலர் மட்டுமே விமர்சிப்பதாகவும் மற்றபடி எதிர்த்தரப்பினரும் பாராட்டும் ஆட்சி நடக்கிறது என்றும் குறிப்பிட்டார். மேலும் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் ஆகம விதிப்படி புனரமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அனைத்துமே இந்த ஆட்சியில் வெளிப்படைத்தன்மை. உண்மையாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை வெளியிடுகின்றோம், உண்மையாக இறப்பு சதவீதத்தையும் வெளியிடுகிறோம். அந்த வகையில் உண்மையாக வெளியிடுகின்ற போது எண்ணிக்கை இப்படிதான் தோன்றும். ஏற்கனவே கடந்த காலங்களில் இறப்பு எண்ணிக்கையை குறைத்து காட்டி அதில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளே பல்வேறு முரணான கருத்துக்களை கூறி அது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை மாற்றம் செய்ததையும் நீங்கள் அறிவீர்கள். ஆகவே இப்பொழுது குறைந்து வருகின்ற இந்த கொரோனா நோய் தொற்று, அதேபோல் குறைந்து வருகின்ற உயிரிழப்புகளை அனைத்து அரசியல் கட்சிகளும் மதமாச்சரியங்களை கடந்து இது போன்ற ஓரிருவரை தவிர அனைவருமே இந்த அரசையும் மக்கள் நல்வாழ்வுத்துறையையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரையும் பாராட்டுவது அனைவரும் அறிந்த ஒன்று.
தமிழகத்தில் ஆவின் பால் விலை குறைப்பால் 270 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தற்போது பால் கொள்முதல் விலையை உயர்த்தக்கூடிய சூழல் இல்லை என பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் உள்ள ஆவின் பால் விற்பனை நிலையங்களில் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஆவின் பால் விலை குறைப்பால் 270 கோடி அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், அதே நேரத்தில் பால் கொள்முதல் 4 லட்சம் லிட்டர் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தற்போது பால் கொள்முதல் விலையை உயர்த்தக்கூடிய சூழ்நிலை இல்லை என அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். 3 ரூபா குறைப்புன்னு சொல்லி தான் சொன்னாங்க. அந்த 3 ரூபாய் முதல் கையெழுத்து போட்டு அது நடைமுறைக்கு இன்றைக்கி வந்து மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது. அந்த வரவேற்பு அடிப்படையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பால் உற்பத்தியாளர்கிட்ட 4 லட்சம் பால் விவசாயிகிட்ட இருந்து அதிகமாக வருது. அதே மாதிரி சேல்ஸும் பார்த்திங்கன்னாக்கா எங்களுக்கு 4 லட்சம் அதிகமாக இருக்குது. 4 லட்சம் லிட்டர் அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா நமக்கு சென்னையில் மட்டும் 12,000 லிட்டர் தான் வந்து சேல்ஸ். இன்றைக்கி வந்து 15 லட்சம் லிட்டராக ஆகுது. அதேமாதிரி மற்ற மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா அது 1 லட்சம் லிட்டரு கூடி. சென்னையில் தடுப்பூசி செலுத்துவதற்காக அதிகாலையில் இருந்தே ஏராளமான மக்கள் நீண்ட வரிசையில் காத்து கிடக்கின்றனர். தமிழ்நாட்டிற்கு தற்போது வரையிலும் 1,01,50,000 தடுப்பூசிகள் வந்துள்ளன. அதில் 96,74,470 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது தமிழக அரசின் கையிருப்பில் 70,000 தடுப்பூசிகள் மட்டுமே உள்ளன. இந்த நிலையில் சென்னை கோடம்பாக்கம் புலியூர் பகுதியில் உள்ள மையத்தில் தடுப்பூசி செலுத்துவதற்காக காலையிலிருந்தே நீண்ட வரிசையில் பொதுமக்கள் காத்து இருந்தனர். தமிழக அரசின் கையிருப்பில் ஒரு நாளைக்கான தடுப்பூசிகள் மட்டுமே இருப்பதாகவும், மத்திய அரசிடமிருந்து வந்தால் மட்டுமே அடுத்தடுத்த நாட்களில் தடுப்பூசி செலுத்த முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த நேரத்தில் தடுப்பூசி மையம் திறக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். ஆக்சுவலி இங்கே 6 மணிக்கு வந்தோம். நேற்று ஒரு வாரமாக வந்துட்டுருக்கோம். வேக்சின்ஸ் இல்லை. போயிட்டு 11 மணிக்கு வரும்போது காலையில் 7 மணிக்கெலாம் டோக்கன் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி 6 மணிக்கே வந்தோம். இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 7 மணிக்கு டோக்கன் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இன்னும் ஓப்பன் ஆகலை. அரசு மருத்துவமனைகளின் ஆக்சிஜன் தேவையை பூர்த்தி செய்ய ஒடிஷா மாநிலத்தில் இருந்து 128 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் கொண்ட ரயில் சென்னை வந்தடைந்தது. தமிழகத்தில் தேவைப்படக்கூடிய ஆக்சிஜன் பற்றாக்குறையை தீர்க்கும் வகையில் வட மாநிலங்களிலிருந்து ரயில்கள் மூலம் ஆக்சிஜன் இறக்குமதி செய்யப்படுகிறது. இதுவரை 3,235 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் சென்னை வந்தடைந்த நிலையில் இன்று 48வது முறையாக ஒடிஷா மாநிலம் ரூர்கேலா பகுதியில் இருந்து 128.11 மெட்ரிக் டன் கொண்ட ஆக்சிஜன் ரயில் திருவொற்றியூர் கான்கார் நிறுவனத்திற்கு வந்தடைந்தது. இங்கிருந்து சென்னை மற்றும் புறநகர் அரசு மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தடுப்பூசி செலுத்த வரும் மக்கள் தடுப்பூசி தட்டுப்பாட்டால் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மக்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். நாளொன்றுக்கு ஆயிரக்கணக்கானோர் குவிவதால் 2 நாட்களில் தடுப்பூசி செலுத்தப்பட்டு தீர்ந்து விடுகிறது. மீண்டும் தடுப்பூசி மருந்து வருவதற்கு காலதாமதம் ஏற்படுவதால் தினசரி தடுப்பூசி மையங்களுக்கு வரும் மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அனைத்து தடுப்பூசி மையங்களிலும் நேற்று வரை மக்கள் கூட்டம் அலைமோதிய நிலையில் இன்று தடுப்பூசி இல்லை என நாகர்கோவிலில் பல்வேறு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பலகை வைத்து உள்ளனர். இதனால் தடுப்பூசி போட்டுக்கொள்ளும் ஆர்வம் மக்களிடையே குறைய தொடங்கியுள்ளது.